Hi food lovers, welcome back to our channel. நம்ம சேனல்ல இப்போ ஜாக்ஃப்ரூட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. நாம அதுல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம இன்னைக்கு பலாப்பழ ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலாப்பழ ஆப்பம் பண்றதுக்கு ஒரு கப் பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பலாப்பழ ஆப்பம் பண்றதுக்கு பழுத்த பலாப்பழத்திலிருந்து விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பலாப்பழத்தை இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்டா அரைக்க தேவையில்லை, பாதி அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்தலாம். 1/4 கிலோ சர்க்கரையை 2 டீஸ்பூன் தண்ணியில கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட 2 ஏலக்காயை பொடி செஞ்சு சேர்த்துக்கோங்க. இதோட 3 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாழை இலையை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம கலந்து வச்சிருக்கத கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இலையை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நாம பண்ண இந்த ப்ரொசீஜர்ல எல்லா மாவையும் ஊற்றி இந்த இட்லி தட்டில் வைக்கலாம். இட்லி தட்டில் அடியில் இருக்க தட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே இருக்க தட்டில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத வைக்கலாம். இதை நாம இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த வாழை இலையில கொஞ்சம் பலாப்பழத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் மடிச்சு இட்லி தட்டுல வைக்கலாம். இப்போ இந்த குக்கர்ல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கத இந்த குக்கர்ல வைக்கலாம். இப்போ இது 2 விசில் வாரது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்து ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப நம்மளோட பலாப்பழ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நாம பலாப்பழத்தை கட் பண்ணி இன்னொரு மெத்தட்ல பண்ணோம்ல, அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்மளோட பலாப்பழ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.